நரியும் நாரையும். ஒரு காட்டில் ஒரு நரியும் ஒரு நாரையும் நண்பர்களாக இருந்தாங்க. இந்த நரி இருக்குதே, அது ரொம்ப தந்திரமானது. ஆனால் நாரை படிச்சுட்டி. அதுக்கு இந்த நரியோட தந்திரம்லாம் தெரியாது. ஒரு நாள் இந்த நாரை ரொம்ப சோகமாக வந்துச்சு. அப்போ நரி கேட்டுச்சான், ஏண்டா என்ன ஆச்சு? அதுக்கு நாரை சொல்லிச்சு, எனக்கே ரொம்ப பசிக்குதுப்பா, நான் இனிமேல் மீனை தேடி பிடிச்சி சாப்பிடணும். அதுக்கு நரி சொல்லிச்சா, அதுக்கு என்ன, எங்கள் வீட்டில் நான் சிக்கன் சூப் பண்ணியிருக்கேன், வா சேர்ந்து சாப்பிட்லான்னு கூப்பிட்டுச்சு. நரியோட தந்திரம் தெரியாமல் நாரையும் ஆசையாக போச்சு. அங்கே போனால் நரி சூப் எடுத்து ஒரு பிளேட்டில் ஊற்றி, இது உனக்கு இது எனக்குன்னு கொடுத்துச்சு. இந்த நாரையோட வாய் ரொம்ப நீளமாக அது அந்த பிளேட்டில் இங்கே தட்டுது அங்கே தட்டுது, டொக்கு டொக்குன்னு சவுண்டு தான் வந்துச்சு. ஒரு துளி சூப் கூட அதுக்கு வரல. அப்போ தான் அதுக்கு அந்த நரியோட தந்திரமே தெரிஞ்சுது. பசியோட வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த நாரை நினச்சிது, இந்த நரிக்கு நம்ம நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும்னு. ஒரு நாள் நல்ல கறி விருந்தெல்லாம் சமைச்சு இந்த நரியை சாப்பிட கூப்பிட்டுச்சு. நரி வந்து பார்த்தா கம கமன்னு ஒரே வாசனை. இந்த நாரை இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து ஒரு ஜாடிக்குள்ளே போட்டு நரிக்கிட்ட கொடுத்துச்சு. இந்த நரி கையை உள்ள விட்டு பார்க்குது, எட்டலை. வாயை உள்ள விட்டு பார்க்குது, பத்தலை. நாக்க கூட விட்டு பார்த்துச்சு. பாவம், அதுக்கு ஒரு துளி சாப்பாடு கூட கிடைக்கல. அப்பதான் அதுக்கு அது பண்ண தப்பே புரிஞ்சுது. நாரைக்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு அங்கேருந்து வெக்கத்தோட வீட்டுக்கு வந்துருச்சு. இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் நல்லதே செய்வோம், நல்லதே பெறுவோம்.